Alhamdulillahi wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkami tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Yarfa'illahu alladhina amanu minkum walladhina utul ilma darajat. Wa qala ailan al ulama'u warasatul anbiya. சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான என் அன்பின் இஸ்லாமியர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் இஸ்லாமிய ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்திலே சமயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி வழிகாட்டியாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தான். அந்த அடிப்படையில் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா சொல்லி தந்திருக்கின்றான். நாங்கள் உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவர் இன்னொருவரை கண்ணியப்படுத்த வேண்டும். அதாவது பெற்றோர்களை பிள்ளைகள் கண்ணியப்படுத்த வேண்டும், ஆசிரியர்களை மாணவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்களை சிறியவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், கணவனை மனைவி கண்ணியப்படுத்த வேண்டும், மனைவியை கணவன் கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படியாக ஒரு சாராரை கண்ணியப்படுத்த வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, உண்மையிலே கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் குர்ஆனை சுமந்தவர்கள், இல்முன் நுபுவாவை சுமந்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்கள், ஹதீஸை கற்றவர்கள். இவர்கள்தான் உண்மையிலே கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள். இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு கண்ணியமானது என்றால், ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு வகையான கண்ணியம் இருக்கின்றது, சிறப்புகள் இருக்கின்றது. வஷரஃபு உம்மத்தி அல் குர்ஆன், என்னுடைய உம்மத்துடைய சிறப்பு, என்னுடைய உம்மத்துடைய கண்ணியம் குர்ஆன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு குர்ஆனை, அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு குர்ஆனை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த குர்ஆனை நாங்கள் எங்களுடைய ரூஹுடன் இணைத்து கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனை நாங்கள் எங்களுடைய உயிருடன் இணைத்து கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையுடன் இணைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த குர்ஆனை வைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முன்மாதிரியாக அந்த குர்ஆனை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அற்புதங்களில் முக்கியமானது அந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000க்கும் அதிகமான முஅஜிசாக்களை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். எந்த அளவுக்கு முஅஜிசாக்கள் என்றால், கைவிரலுக்கு உள்ளால தண்ணீர் வரும், கைவிரலுக்குள்ளால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் வரும். இது ஒரு முஅஜிசாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தண்ணீரின் மூலமாக உது செய்வார்கள். அது மாத்திரமல்ல, சந்திரனை பிளக்க வைத்தார்கள் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, மரத்தை வரவழைத்தார்கள். அந்த மரத்தை வா என்று சொன்னால் வந்து சுஜூது செய்துவிட்டு சென்றது. அதே போன்று அந்த மரத்தை போ என்றால் அந்த மரம் இருந்த இடத்துக்கு சென்றது. இதுவெல்லாம் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அற்புதங்கள் அனைத்தும் ஒரு சில காலங்கள் மட்டும்தான், ஒரு சில நேரங்கள் மட்டும்தான். ஆனால் நிரந்தரமான அற்புதம் என்னவென்றால் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் நிரந்தரமான ஒரு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல் குர்ஆனை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது ஆரம்ப சூறாவிலே, சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த வேதம் இருக்கின்றதே, லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்திலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான சக்கும் இல்லை என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆனை சுமந்தவர்கள் யார் என்றால், அந்த குர்ஆனை சுமந்தவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த குர்ஆனை சுமந்தவர்களை மரியாதை செய்ய வேண்டும். அந்த குர்ஆனை சுமந்தவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். இது எங்களுடைய
இது அடுத்தவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சக்கீலா, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நபியே நாம் உங்களுக்கு பாரமான வார்த்தைகளை நாங்கள் இறக்குகின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆயத்துக்கள் இறங்கும் பொழுதோ பாரத்தை சுமந்ததனால கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வேர்வை கூட வடியக்கூடிய நிலைமைகளை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பாரமான ஒன்றுதான் அந்த குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கின்றது. ஒரு சஹாபி சொல்லுகின்றார், நபியுடைய முபாரக்கான கால் என் காலில் பட்டதும் எந்த அளவென்றால் என் கால் முறிந்து விட்டதோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு மிகவும் பாரமாக இருக்கும் என்ற விடயத்தை ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏனென்றால் வஹி அந்த அளவுக்கு பாரமானதாக இருக்கும். குர்ஆன் இறங்கும் பொழுது அந்த அளவுக்கு பாரமான ஒன்றாக இருக்கும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கின்றான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த குர்ஆனை நல்ல முறையில் ஓத வேண்டும், இந்த குர்ஆனை நல்ல முறையில் படிக்க வேண்டும், இந்த குர்ஆனை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், கருத்து தெரிந்து நாங்கள் இந்த குர்ஆனை ஓத வேண்டும். அப்படி கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி பாரமான ஒரு பொருளைத்தானே இன்று எங்களுடைய 10 வயது இளம் சிறார்கள், 12, 13, 14, 9 வயது இப்படியான இளம் பச்சை பிள்ளைகள் அந்த குர்ஆனை சுமந்திருக்கின்றார்கள். சந்தேகமில்லாத நபிக்கு இறக்கப்பட்ட வஹியை அந்த உள்ளங்கள் சுமந்திருக்கின்றது. சந்தேகமே இல்லாத அந்த நபிக்கு இறக்கப்பட்ட அந்த வஹியை 10 வயது பிள்ளை, 12 வயது பிள்ளை, 13 வயது பிள்ளை, 14 வயது பிள்ளை சுமந்திருக்கின்றது. 30 ஜுசு என்று சொன்னால் 114 சூறாக்கள், 6666 ஆயத்துக்களுக்கும் அதிகமான சூறாக்களை அந்த பிஞ்சு உள்ளங்கள் சுமந்திருக்கின்றது என்றால் நாங்கள் யாரை கண்ணியப்படுத்த வேண்டும்? அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டுமா அல்லது வேறு யாரையாவது கண்ணியப்படுத்த வேண்டுமா? ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கர அல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி உல்பிஸ வாலிதாஹு தாஜ்ஜன் யௌமல் கியாமா. அதாவது யார் குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுடைய பெற்றார்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில் கிரீடம் அணிவிக்கப்படும் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கிரீடம் எப்படிப்பட்டதென்றால் லவ்ஹு அஹ்ஸனு மின் லவ்இ ஷம்ஸ், சூரியனுடைய வெளிச்சத்தை விடவும் பிரகாசமானது அந்த கிரீடம் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த குர்ஆனை சுமந்த ஹாஃபிலாக்களுடைய பெற்றோர்களுக்கு, காரிகளுடைய பெற்றோர்களுக்கு அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே வைத்திருக்கின்றான். எனவே ஹாஃபில்களுடைய பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னுடைய மகனை நான் ஒரு ஹாஃபிலாக உருவாக்கினால், என்னுடைய மகளை நான் ஒரு ஹாஃபிலாவாக உருவாக்கினால் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் அதனுடைய பிரதிபலனை கண்டுகொள்வோம். முதலாவது ஹாஃபில் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்மி நபியாகத்தான் இருந்தார்கள். அவருக்கு எழுத வாசிக்க தெரியாது. தன்னுடைய பேர் ஹுதைபியாவுடைய பட்டோலையில் எழுதப்பட்டிருக்கின்றதா என்று கூட பார்ப்பதற்கு நபிக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பின்னால் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் கேட்டார்கள், அலி, என்னுடைய பேரும் இந்த ஹுதைபியாவுடைய பட்டோலையில் இருக்கின்றதா என்று பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எழுத வாசிக்க தெரியாத நபி ஒரு ஹாஃபிலாக, முதலாவது ஹாஃபிலாக, இந்த உலகத்திலே முதலாவது ஹாஃபில் என்றால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். யாரெல்லாம் ஹாஃபில்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் காரிகளாக குர்ராக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மௌத்துக்கு பின்னால் ஹுஷிரமாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்ற விடயத்தை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று பணம் எதற்கு செலவழிக்கப்படுகின்றது? தேவை. கண்ணியத்துக்குரியவர்களே, வித்தியாசமாக விளங்க வேண்டாம், நீங்கள் மாற்றமாக விளங்க வேண்டாம். நாங்களும் அதற்கு சார்பானவர்கள் தான். 8 எடுப்பதற்கு நாங்கள் சந்தோஷப்படக்கூடியவர்கள். 9 ஒரு பிள்ளை 9 எடுத்தால்
அதற்கும் நாங்கள் உங்களோடு என்ன உதவியெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகள் செய்வதற்கு நாங்களும் வரக்கூடியவர்கள் தான் உலமாக்களும். மாற்றமாக உலமாக்கள் உலகத்துடைய கல்வி தேவையில்லை என்று ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை. 8A எடுக்கின்றார்கள், சந்தோஷம். 3A எடுக்கின்றார்கள், 3A எடுத்து மெடிக்கல் ஃபெக்கல்ட்டிக்கு போகின்றார்கள், 3A எடுத்து இன்ஜினியரிங் ஃபெக்கல்ட்டிக்கு போகின்றார்கள், 3A எடுத்து ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டிக்கு போகின்றார்கள், 3A எடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபெக்கல்ட்டி போகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சந்தோஷம். உங்களை விட எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் என்ன தெரியுமா, இதில் ப்ளஸ் பவுண்ட் ஓல் ஐலண்டில், அதே போல் ஓல் ஐலண்டில் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு பிள்ளை முதலாவது வந்து விட்டால் உண்மையிலே அது சந்தோஷம் நம்முடைய சமூகத்தில் வரத்தான் வேண்டும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கௌரவ விழாவும் அதே போன்று கண்ணியமான விழாக்களும் பொன்னாடைகள் போர்த்துவதும் இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். ஆனால் எங்களுடைய கிராமத்தில் ஒரு ஹாஃபில் இருக்கின்றார், குறுகிய காலத்தில் ஒரு ஹாஃபில் குர்ஆனை முடித்தவர் இருக்கின்றாரே என்று சந்தோஷப்பட்டு எதிர்கால வரையிலையும் அவருக்கு பொன்னாடை போர்த்திய வரலாறு இருக்கின்றதா? ஒரு சிலர் ஊர்களில் இருக்கலாம், ஆனால் 195% கிராமங்களில் இல்லை சகோதரிகளே. உண்மையிலே பொன்னாடை போர்த்த வேண்டும் யாருக்கு? அந்த ஹாஃபிலுக்குத்தான். உண்மையிலே கண்ணியப்படுத்த வேண்டும் யாரை? அந்த ஹாஃபிலைத்தான். ஆனால் இன்று நாங்கள் யாரையோ கண்ணியப்படுத்துகின்றோம். கண்ணியப்படுத்துங்கள், பிரச்சனை இல்லை. இவர்களையும் கண்ணியப்படுத்துங்கள், இவர்களுக்கும் பொன்னாடை போர்த்துங்கள். பொன்னாடை போர்த்துவதற்கு தகுதியானவர்கள் இந்த ஹாஃபில்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் இருக்கின்றார்களே நபிமார்களுடைய வாரிசுகள் என்பதாக ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஹாஃபில்களை கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அதே போன்றும் இஃப்தா செய்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் இந்த மார்க்க கல்வியை கற்றிருக்கின்றார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவது மக்களுடைய தலையாய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது உஹது யுத்தத்தில் 70 பேர் ஷஹீதாகிவிட்டார்கள். குர்ஆனை கற்றவருடைய மகிமையை நான் சொல்லுகின்றேன் பாருங்கள். உஹது யுத்தத்தில் 70 பேர் ஷஹீதாகிவிட்டார்கள். தனித்தனி ஒவ்வொருவருக்கும் கபர் வெட்ட முடியாது. ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லோருக்கும் தனியாக கபர் வெட்டுவது, தனித்தனியே கபர் வெட்டுவது கஷ்டமான ஒரு காரியம். அதனால் எல்லோருக்கும் சேர்த்து 2-3 பேரை சேர்த்து ஒரு கபர் வெட்டுங்கள் அல்லது பெரியோரு கிடங்கை வெட்டுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியே ஜனாசாக்கள் அனைத்தும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இருவருடைய ஜனாசாவை பார்த்து காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயுஹுமா அக்ஸரு அஹ்ரம் மினல் குர்ஆன், இந்த இருவரில் யார் குர்ஆனில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் என்ற விடயத்தை கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. அந்த கபூரிலே கூட அந்த 70 சஹாபாக்களையும், அந்த உயிரிழந்த 70 சஹாபாக்களையும் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது என்ற விடயத்தை எங்களுக்கு வரலாறுகள் சொல்லித் தருகின்றது. எனவே குர்ஆனை கற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கின்றது. எனவே குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு யார் செலவழிக்கின்றார்களோ இன்ஷா அல்லாஹ் நாளை மௌத்துக்கு பின்னால் அதனுடைய நன்மையை கண்டுகொள்வார்கள் என்ற விடயத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு ரூபாயும் பொறுமைதான். யார் மதரசாக்களுக்கு செலவழிக்கின்றார்களோ, யார் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு செலவழிக்கின்றார்களோ அவர்கள் நாளை மௌத்துக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பிரதிபலனை கண்டுகொள்வார்கள். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மாத பீஸை கட்ட முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் தெரியுமா? அடையாளம் காணப்பட வேண்டும். இவர்களைத்தான் நாங்கள் அடையாளம் காண வேண்டும். மதரசாக்களுக்கு சென்று கேட்க வேண்டும், எந்த பிள்ளைக்கு மதரசா பீஸ் கட்டுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது, எனக்கு 2 பிள்ளை தாருங்கள் அல்லது எனக்கு ஒரு பிள்ளையை பொறுப்பு தாருங்கள், நான் அந்த பிள்ளை ஓதி முடியும் வரையில், மதரசாவுடைய கல்வியை கற்று முடியும் வரையில் நான் அந்த பிள்ளையை பொறுப்பெடுக்கின்றேன். அப்படியாக தனவந்தர்கள், வசதி உள்ளவர்கள் முன் வர வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒவ்வொரு வீடும் உலமாக்களை, ஹுஃபாலுகளை உருவாக்க வேண்டும். இன்றைய காலத்தில் எந்த அளவு கஷ்டமான ஒரு காலம் என்றால், கண்ணை திறந்தால் பாவம் நடைபெறக்கூடிய காலம்.
அதாவது காதை திறந்தால் காதாலையும் கேட்பது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணை திறந்தால் கண்ணாலும் பாவம் பார்க்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பயங்கரமான ஒரு காலத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதிகமான மதரசாக்கள் உருவாக்கப்படுவதற்கு எங்களுடைய முஸ்லீம்களே எலிஜிக்காக இருக்கின்றார்கள். எங்களுடைய முஸ்லீம்களே மதரசாக்கள் இவ்வளவு மதரசா தேவைதானா, கைக்கும் காலுக்கும் மதரசா தேவைதானா, அரபிக் கல்லூரிகள் தேவைதானா என்று அந்நியவர்கள் பேசுவதற்கு முன்னாலே இன்று எங்களுடையவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களும் நாங்கள் மதரசாவுடைய ஹல்காக்களை உருவாக்க வேண்டும், குர்ஆனுடைய ஹல்காக்களை உருவாக்க வேண்டும், ஹதீஸுடைய ஹல்காக்களை ஒவ்வொரு கிராமங்களை உருவாக்க வேண்டும். வாலிபர்களை இணைத்து கொள்ள வேண்டும், வயோதிபர்களை இணைத்து கொள்ள வேண்டும், பெண்களை இணைத்து கொள்ள வேண்டும். வாலிப பெண்களை குர்ஆனுடைய ஹல்காக்கல்ல, ஹதீஸுடைய ஹல்காக்கல்ல இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால்தான் எதிர்காலம் ஒரு இஸ்லாமிய சூழல் உள்ள கிராமங்களாக எங்களுடைய கிராமங்கள் மாறும். எனவே ஒவ்வொரு வீடும் உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் உலமாக்கள், ஹாஃபில்கள், ஆலிமாக்கள், ஹாஃபிலாக்கள், குர்ஆக்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அண்மை காலமாக நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு பயம் என்றால் மதரசாக்களுக்கு என்ன நடக்குமோ என்ற பயம். அது யாருக்கு? பொதுமக்களுக்கு அல்ல, அது உலமாக்களுக்குத்தான் பயம். ஏன் உலமாக்களுடைய தொழில் போய்விடும் என்றா? இல்லை சகோதரர்களே, அவர்கள் ஏன் பயப்படுகின்றார்கள்? நுபுவத்துடைய கல்வி கற்கக்கூடிய இடம் இல்லாமல் போனால் எங்கே நாங்கள் நுபுவத்துடைய கல்வியை எங்களுடைய குழந்தைகள் கற்றுக்கொள்வது? அதனால தான் உலமாக்கள் பயப்படுகின்றார்கள். முஸ்லீம்களே மதரசாக்களுக்கு எதிரியாக இருக்கின்றார்கள். புகாரா உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். புகாராவுக்கு என்ன நடந்தது? புகாரா என்பது எந்த நாடு? ரஷ்யா. இப்பொழுது நாங்கள் ரஷ்யா என்று சொல்லுகின்றோமே, அதுதான் புகாரா என்று சொல்லக்கூடிய நாடு. சகோதரர்களே, அந்த ரஷ்யாவுக்கு என்ன நடந்தது? அந்த புகாராவுக்கு என்ன நடந்தது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த நாடு அந்த புகாரா, அந்த ரஷ்யா என்று சொல்லக்கூடிய நாடு. அங்கே கல்வி கற்றவர்கள் எங்கே? அங்கே புகாரி இமாமுக்கு பின்னால் இருந்தவர்கள் எங்கே? அங்கே உள்ள மஸ்ஜிதுகள் எங்கே? அங்கே உள்ள மதரசாக்கள் எங்கே? சகோதரர்களே, அனைத்தும் இல்லாமலாக்கப்பட்டு விட்டது, அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டது. அதே போலதான் திருமதியை உருவாக்கிய தாஸ்கந்த் எங்கே? சகோதரிகளே, தாஸ்கந்த் எங்கே இருக்கின்றது? அந்த நாட்டுடைய உலமாக்கள் எங்கே? அதே போன்றோ அஹ்மது இப்னு ஹம்பல் பக்தாதியையும் உருவாக்கிய பக்தாதில் இருந்த கஸ்ருல் இல்ம், அதாவது அறிவுடைய கோட்டைகள் எங்கே? கண்ணியத்துக்குரியவர்களே, பக்தாத் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இடம்தான். அஹ்மது இப்னு ஹம்பல் என்றால் எல்லோருக்கும் தெரிந்தவரே. பக்தாதி என்றால் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள். அவர்களுடைய பின்புலத்தை பெற்றவர்கள் எங்கே? யாரும் இல்லை சகோதரிகளே. எல்லாம் அப்படியே சுக்கு நூறாக்கப்பட்டு விட்டது. அதே போன்று அல்லாஹ் எங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மதரசாக்களை, அரபிக் கல்விக்கூடங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை மாத்திரமாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைச்சர்மார், முஸ்லீம் மந்திரிமார் இதை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஆவண செய்வார்கள் என்றிருந்தால் உண்மையிலே அது ஒரு பெரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஊர்லேயும் அதிகமான உலமாக்கள், அதிகமான ஹாஃபில்கள், அதிகமான குர்ஆக்கள், அதிகமான முஃப்திமார் உருவாக வேண்டும். உருவாகினால்தான் அந்த கிராமங்களை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் உலமாக்கள், ஹாஃபில்கள் இருந்தால்தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அவன் ஒரு எந்த ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அவன் ஒரு டீனாக இருக்கலாம். ஆனால் அவனிடத்தில் தீன் இல்லை என்றிருந்தால், குர்ஆன் இல்லை என்றிருந்தால், அவனுடைய உள்ளத்திலே ஹதீஸ் இல்லை என்றிருந்தால் அவன் ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டவனாக மாறிவிடுவான். எத்தனையோ 8A எடுத்தவர்கள், 9A எடுத்த பிள்ளைகள், 3A எடுத்த பிள்ளைகள், கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடையாளம் காட்டலாம், தேவையானவர்களுக்கு பட்டியல் தரலாம். அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் ஜெயிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளையை
டாக்டர் ஆக்குங்கள், பிரச்சனை இல்லை, மாஷா அல்லாஹ், சந்தோஷம். உங்களுடைய பிள்ளையை நீங்கள் ஒரு ஆலிமாக, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் ஒரு இன்ஜினியராக உருவாக்குங்கள். இன்ஜினியராக உருவாக்கினால் தானே பணம் நிறைய சம்பாதிக்கலாம். டாக்டராக உருவாகினால் தானே பணம் நிறைய, கை நிறைய சம்பாதிக்கலாம். அதற்குத்தானே நீங்கள் டாக்டராக ஆக்குகின்றீர்கள். ஆனால் ஆலிமாக ஆக்கினால் எங்கேயோ பள்ளியில் இருந்துவிட்டு அவர் இவரும் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு சொச்ச பணத்துக்காக வேண்டித்தானே கஷ்டப்பட்டு வாழுகின்றார்கள். ஆனால் மௌத்துக்கு பின்னால் மாஷா அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் அந்த உலமாக்களும், அந்த ஹாஃபில்களும், அந்த குர்ராக்களும். எனவே நாங்கள் உலக கல்வியை விட மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். மார்க்க கல்வியை கற்றவர்களுக்கு பிரத்யோக கண்ணியத்தை கொடுப்போமாக என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.